இறக்காத ஒருவருக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட காட்சிகள்தான் இவை. சிகிச்சை அளித்து இனி பலனளிக்காது சில தினங்களில் இறந்து விடுவார் என மருத்துவமனை கூறியதை தவறாக புரிந்து கொண்டு உறவினர் தெரிவித்த தகவலால் குளறுபடி ஏற்பட்டதன் பின்னணி என்ன? விழுப்புரம் அருகே உள்ள வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரை அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பிரகாஷுக்கு 10 நாட்களாக சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் ஓரிரு தினங்கள் தான் உயிரோடு இருப்பார், அதனால் வீட்டுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதையடுத்து பிரகாஷின் சகோதரி நிலா வீட்டுக்கு அழைத்து செல்வதாக மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளார். அதன்பின் வெங்கடேசபுரத்தில் உள்ள உறவினர்களுக்கு பிரகாஷ் இறந்து விட்டதாகவும் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு நிலாவின் கணவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் உறவினர்கள் பிரகாஷ் வீட்டில் பந்தல் போட்டு உடலை வைப்பதற்கு ஃப்ரீசர் பாக்ஸ், அடக்கம் செய்வதற்கான சடங்கு பொருட்கள், மாலைகள் தயார் செய்ததோடு மட்டுமில்லாமல் இடுகாட்டில் உடலை புதைக்க குழியும் தோண்டியுள்ளனர். மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்ட பிரகாஷை இறக்கிய போது அவர் கண் விழித்து கை கால்களை அசைத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர் உயிரோடு இருப்பதை அறிந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறக்காத நபரை இறந்து விட்டதாக தவறாக கூறி தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பிவிட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற காணை போலீசார் விசாரணை செய்தபோது மருத்துவமனை தரப்பில் சிகிச்சை அளித்து பலனளிக்காது ஒரு சில தினங்களில் இறந்து விடுவார் என கூறியதை தவறாக புரிந்து கொண்டு வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு தெரிவித்ததால் குழப்பம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து உறவினர்களை சமாதானப்படுத்தி போலீசார் அனுப்பி வைத்தனர். பிரகாஷ் அண்ணா யாரு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினாங்க. நைட்டு தான் சார் வந்தோம், 4 மணிக்கு வந்து குளிச்சுட்டு தான் சார் சாப்பிட்டு நாங்கள் வரோம் சார் அப்படின்னதுக்கு இல்லை பாடி வீணா போயிடும், 5 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் நீங்கள் பாடியை வந்து வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரி என்ன சார் இன்னும் 2 நாளைக்கு காசு கூட போனால் போதுங்க சார், வச்சுன்னு இருங்க சார். இல்லைம்மா செத்து போயிட்டாரு, சீக்கிரம் வந்து ஏற்றின்னு போயிடுங்க, இல்லைன்னா ஸ்மெல்லு வந்துருன்ட்டாங்க. அப்புறம் தான் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஃபோன் பண்ணி டாக்டர் 100 தடவை கேட்டுட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். கால் கை ஒரு மாதிரி இழுத்துன்னு இருந்தோம், அது எங்கே விழுந்தானே தெரியல, என்னன்னு இல்லாத டைமில் கொண்டு சேர்த்தாப்பே சொல்லிட்டாரு நம்பாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் திரும்பி நாங்கள் காசு போனால் போதுன்னு தான் 1 வாரம் வச்சுன்னு இருந்தோம். இங்கே வந்து கண்ணை மூச்சு பார்க்குறோம். உயிருடன் இருந்தவரை இறந்ததாக கருதி இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட விவகாரம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.